5 மாதத்தில் ஒரு வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். இன்றைக்கி முக்கியமான ஒரு எவிடன்ஸாக வந்து போலீஸ் விசாரணையில் வந்து கிடைச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இல்லை எதுக்கு சார் உள்ளே போகும்போது ஃப்ளைட் மோடில் போடணும்? என்ன ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் தண்டனை, அதோட 90,000 ரூபாய் ஃபைனு, அதோட சுதந்திர காற்றை வந்து நம்ம சுவாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற குற்றவாளிகளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடிதான். ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ வேறு எந்த இடத்துல வந்து பாதுகாப்பு இருக்கும்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 28ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் குற்றத்திற்காக நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள் தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்புக்கான தண்டனை என்னங்கிறது இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அறிவிச்சிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு? வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து பாலியல் குற்றம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து தண்டனை உறுதி. அது வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான தண்டனையாக இருக்கும் அப்படின்றது இந்த வழக்கு வந்து சமூகத்துக்கு வந்து சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கே நம்ம முதல்ல இருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே தொட்டு பண்ணி பார்ப்போம். எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துடலாம். 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து இவங்க வந்து உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த நாளே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அரெஸ்ட் பண்ணி வந்து உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஹைகோர்ட் வந்து அதை மறுத்துட்டு, இல்லை இங்கேயே வந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு வந்து நம்ம வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 பெண்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து நியமித்து உத்தரவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் 5/1/2025 வந்து குண்டர் சட்டத்தில் வந்து இவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்கிறாங்க. 200 பக்கத்தில் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்கிறாங்க. புலன் விசாரணை வந்து நல்லா வந்து செஞ்சு சாட்சிகள் வந்து விசாரித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி தண்டனை வந்து இல்லை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தண்டனை விவரம் வந்து இன்னைக்கு கொடுக்குறதா வந்து சொல்லப்பட்டிருந்தது. அப்படி சொல்லப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து 30 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை, அதோட 90,000 ரூபாய் அபராதம் வந்து இது பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வழக்கை வந்து பார்க்கும்போது ரொம்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலையே அதிகபட்ச தண்டனை வந்து இந்த குற்றவாளிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச தண்டனை, அதாவது 11 குற்றங்கள் இவர் மேலே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குன்றனா, இந்த 11 குற்றங்களில் வந்து எல்லாமே ஒவ்வொரு குற்றத்துக்கும் வந்து 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் இப்படி வந்து எல்லாம் சேர்த்து தான் 30 ஆண்டுகளா சார்? ஆமாம், எல்லாம் சேர்த்து வந்து கலெக்டிவாக ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வந்து நடந்துட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 5 மாதத்தில் வந்து ஒரு வழக்கை விசாரணை செஞ்சு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிறல் சாட்சியமே இதில் வந்து எதுவுமே இல்லை, நேரடி சாட்சியங்கள் 5 மாதத்தில் ஒரு வழக்கை விசாரணை செஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ஒரு கேஸில் ஃபைல் பண்ணணுன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும், விசாரணை செய்கிறதுல வந்து நாள் எடுக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போது 5 மாதத்தில் ஒரு குற்றம் செஞ்சால் தண்டனை உறுதி அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி வந்து ஒரு குற்றவாளிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த நீதித்துறை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு தன் நீதி பரிமாலனத்தை வந்து செஞ்சுருக்கு இந்த வழக்கில். இந்த மாதிரி இருக்கும்போது குற்றம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, இது யோசிக்கணும். இது வந்து ஒரு குற்றம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக நமக்கு தண்டனை உண்டு அப்படின்றத வந்து இனிமேல் மக்களுக்கு வந்து இது ஒரு பாடமாக வந்து இந்த வழக்கு வந்து அமையும். குற்றம் செஞ்சுட்டா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து தண்டனை கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோலில் வரலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிலில் வரலாம் அப்படின்ற நிலைமை வந்து நிறைய குற்றவாளிகளுக்கு மைண்டில் வந்து இருந்தது. ஆனால் இதில் வந்து இந்த
எல்லாத்தையும் இந்த உடைச்சிட்டாங்க வழக்குல நீதியரசர். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் தண்டனை, அதோட 90,000 ரூபாய் ஃபைனு, அதோட எந்தவித சலுகையும் இவங்களுக்கு வந்து சிறப்பு சிறையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து 30 வருஷம் ஜெயில 30 வருஷம் கம்பல்சரி வெளியில தான் உள்ள தான் இருக்கணும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இன்னும் முழு விவரங்கள் வந்தது அப்படின்னா அதில் வந்து இன்னும் என்ன மாதிரியான தண்டனைகள், எந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஜெயிலில் வந்து தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படின்ற தெளிவான விவரங்கள் எல்லாமே அந்த முழு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு வந்து தெரியும். இந்த அதாவது வந்து சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வந்து நன்னடத்தையின் காரணமாக வந்து கொடுக்கப்படுறது, நன்னடத்தையின் காரணமாக சீக்கிரமாக வந்து வெளியில் விட்டுறது, அதே மாதிரி பெருந்தலைவர்கள் வந்து பிறந்தநாள் பிள்ளைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து நன்னடத்தையின் காரணமாக வந்து வெளியில் விடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் சொந்தமா ஏதாவது கல்யாணம் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சலுகைகள் வந்து குற்றவாளிக்கு வந்து வழங்கப்படுகிற சலுகைகள். இந்த சலுகைகள் கூட இந்த ஒரு குற்றம் செஞ்சிருக்கிற இவங்களுக்கு வந்து ஞானசேகரனுக்கு வந்து வழங்கக்கூடாது அப்படின்றத அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குற்றம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் தண்டனைன்றது உறுதி. சட்டத்தில் வந்து இருக்கிற அத்தனை இதுவும் வந்து இப்போ வந்து லாக் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பான ஒரு தீர்ப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்புகள் வந்தால் தான் அதாவது இனிமேல் வந்து நம்ம பெயிலில் வரலாம், நமக்கு வந்து சலுகையில் நன்னடத்தின் காரணமாக வெளியில் வரலாம், இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரோலில் வரலாம், சுதந்திர காற்றை வந்து நம்ம சுவாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற குற்றவாளிகளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடிதான். இனிமேல் யோசிக்கணும், குற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு குற்றம் செஞ்சு தான் இந்த மாதிரி அதிகபட்ச தண்டனைகள் கொடுத்தா தான் சமூகத்தில் வந்து குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனைகள் கொடுத்ததுனால இனிமேல் வந்து தப்பு பண்ணுறவங்க கூட யோசிப்பான், இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னா தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனைன்றது உண்டு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானசேகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டத்தின் பிரகாரம் வந்து பதிவு செஞ்சாங்க வழக்கை வந்து. ஒன்று இந்திய தண்டனை சட்டம், இன்னொன்று பெண்கள் வன்கொடுமை சட்டம், இன்னொன்று இந்த தகவல் தொழில்நுட்பம் இது பிரகாரம். இந்த 3 சட்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு வந்து நடந்துட்டு வந்தது. இன்றைக்கி முக்கியமான ஒரு எவிடன்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து போலீஸ் விசாரணையில் வந்து கிடச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் வந்து அன்னைக்கு அந்த அந்த குற்றம் நடந்த அந்த டைம் டிசம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகும்போதே இவர் வந்து அந்த ஃப்ளைட் மோடு போட்டுட்டு தான் உள்ளே போயிருக்காரு. கரெக்டாக அந்த 6:29 8:52 வரைக்கும் 8:52 வரைக்கும் அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் ஃப்ளைட் மோடில் தான் இருந்திருக்கு அப்படின்றது வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சு தான் வந்து சொல்லப்படுது. ரெண்டாவது அந்த ஏர்டெலோட நிறுவன மேலாளர் அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த அறிக்கையில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறது என்னென்னா அன்னைக்கு வந்து அந்த ஃபோனில் வந்து ரெக்கார்டு, அதாவது எந்த கால் வந்தது எந்த கால் போனது அப்படின்றது ஃப்ளைட் மோடில் இருந்தால் எதுவுமே வராது, எந்த வித காலும் வரல அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து தகவல் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்டெல் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து தாக்கல் செஞ்சு அவங்க நேர்முக சாட்சியம் கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடில் எந்தவித ஃபோனும் வரல, யாருக்கிட்டையும் வந்து அவர் பேசலை அப்படின்றத வந்து அவங்களும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் 8:52 தான் சார் ஒரு மெசேஜ் வந்துச்சான், அதாவது ஃபோன் ஏதோ நம்பருக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி. இல்லை, அதாவது உங்களுக்கு மிஸ் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எதுக்கு சார் உள்ளே போகும்போது ஃப்ளைட் மோடில் போடணும்? என்ன ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் ஃபோன் இன்னும் வந்தால் சத்தம் கேட்கும் அப்படின்னா இல்லை அந்த அந்த ஃப்ளைட் மோடு அந்த போட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா குற்றவாளி இந்த வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து அதன் மூலிமா வந்து பிளாக்மெயில் பண்ணி தானே இவங்க வந்து இந்த குற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ எடுக்கும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கூட இவங்க வந்து இது பண்ணியிருக்கலாம். இல்லை வேறு எந்த காலும் வந்துடக்கூடாது, வேறு யாரும் வந்து மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி ஃப்ளைட் மோடு போட்டிருக்கலாம். இது வந்து பல விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் சத்தம் கேட்கக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். நம்பர் 1.
நம்பர் 2, வீடியோ எடுக்கிறது போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் பண்ணியிருக்கலாம். ஃப்ளைட் மோடு போட்டுட்டா எந்த எவிடன்ஸும் இல்லாமல் கூட போயிடும் அப்படின்றதுக்காகவும் அவர் செஞ்சாரான்றது வந்து அது அவருடைய மனநிலை. முக்கியமான ஃபோன் கால் எதுவும் வராமல் தவிர்த்துருக்கலாம்ல. இல்லை, ஃப்ளைட் மோடு போட்டுட்டா அவர் நினச்சிருக்கலாம், ஞானசேகரன் வந்து நினச்சிருக்கலாம், அதாவது ஃப்ளைட் மோடு போட்டுட்டா எந்தவித கால்ஸும் நமக்கு வராது, நம்மளும் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. போயிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டி தானே அவங்க வந்து இந்த குற்றத்தை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஃப்ளைட் மோடில் வந்து போட்டிருக்கலாம். இதுதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லுது, ஏர்டெல் டிபார்ட்மெண்ட்டும் வந்து சொல்லப்படுது. இதில் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவிடன்ஸ், அதாவது வந்து வாய்மொழி சாட்சியங்கள், ஆவணத்தின் மூலிமா, ஃபாரன்சிக் மூலிமா அறிக்கை, அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல்னுடைய அறிக்கை சாட்சியம், அதுக்கப்புறம் வந்து சாட்சியங்கள். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட மாணவி ஒரு சாட்சியம் கொடுத்துருக்குல்ல சார், இதெல்லாம் கண்டிப்பா எந்த போனும் வரல சார். அதற்கப்புறம் இவர் ஒரு ஆள் தான் அந்த இதுல அந்த குற்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் வந்து சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ரெண்டாவது, இத்தனை சாட்சியங்கள் வந்து விசாரிச்சு நீதிமன்றம் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, வேற யாரும் வந்து இதுல வந்து சம்மந்தப்படலை அப்படின்றத வந்து மிக தெளிவாக வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து அதை வாதாடின வழக்கறிஞர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இதில் வந்து வேற யாரும் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு தீர்ப்பும் வந்து சொல்லுது. யாரும் அந்த சார் அதெல்லாம் யாரும் கிடையாது. இல்லை, இனிமேல் சார் அப்படின்றத பற்றி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும். ஏன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு நீதிமன்றம், அதாவது இவர் தான் குற்றம் செஞ்சுருக்காரு அப்படின்றத வந்து ஆவணங்கள் பேஸ் பண்ணியும் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணியும் வந்து பார்த்துட்டு இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நீதிமன்றம் வேற ஒரு ஆள் இருக்காங்க இந்த குற்றத்தில் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நினச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனையும் வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் பண்ணி கோர்ட்டே வந்து விசாரணை செஞ்சு அந்த ஆட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொடுத்துருக்கலாம். வேற ஆள் இல்லை அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் மட்டும்தான் குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது அறிக்கையின் மூலிமா, ஆவணத்தின் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை செஞ்சு தீர்ப்பு வந்து இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து அந்த 11 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிற தண்டனையும் 90,000 ரூபாய் வந்து ஃபைனுன்றது வந்து இந்த கேஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கேஸ் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு வழக்கை வந்து விசாரணை செஞ்சு தண்டனை கொடுக்குறதுன்றது வந்து இன்றைக்கி வந்து நீதித்துறையினுடைய வளர்ச்சியை தான் காட்டுது. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் வந்து விசாரித்து ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு பிறல் சாட்சியம் இருந்ததுன்னா அந்த வழக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார், லேட்டாக போக வாய்ப்பு இருந்துருக்கலாம்ல. ஏன்னா பிறல் சாட்சியம் சில நேரத்தில் தடமாறி போகலாம். இதில் டேட்டா பிறல் சாட்சியம் இல்லாமல் நேரடி சாட்சியம் பெரிய ஒரு இது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையும் வந்து நேர்த்தியாக வந்து நடந்திருக்கு. பிறல் சாட்சிகள் இருந்தாலும் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, எவிடன்ஸ் பார்ப்பாங்க. அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி, சாட்சிகளை பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பிறல் சாட்சி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிறல் சாட்சி நீங்கள் ஏன் சொல்லியிருந்தீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தண்டனை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சட்டத்தில் வந்து இருக்குது. அதனால் இதில் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் பிறல் சாட்சியமே இல்லை, ரெண்டாவது எல்லாமே நேரடி சாட்சிகள், எவிடன்ஸும் இருக்குது. எல்லா எவிடன்ஸ், அதாவது வாய்மொழி சாட்சி இருக்குது, நேரடி சாட்சிகள், ஆவணங்கள் இருக்குது, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அறிக்கை இருக்குது, ஏர்டெல் கொடுத்த ஏர்டெல்லும் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இத்தனை சாட்சிகளின் அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். தமிழ்நாட்டில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து நிறைய கல்லூரிகள் வந்து இருக்குது. அந்த அத்தனை கல்லூரிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன் உதாரணமாக திகழக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டி. அப்படி முன் உதாரணமாக ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ மற்ற இன்ஸ்டிடியூஷனில் வந்து அது வந்து பாதுகாப்பு இன்மைன்றது மாதிரி தானே வந்து தோணும். கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ வேறு எந்த இடத்துல வந்து பாதுகாப்பு இருக்கும்? அப்போது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து பலமாக இருக்குது, கேமராஸ் வந்து இருக்குது, மாணவர்கள் எப்பவுமே நடமாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளி ஈஸியாக உள்ள நுழைஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை வந்து செஞ்சுருக்காங்க
அப்படின்றதுக்கு ஒரே காரணக்காகவும் இந்த ஒரு குற்றவாளிக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுமன்றதுக்காகவும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இவ்வளோ பெரிய தண்டனை வந்து இந்த ஞானசேகரனை கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி வளாகத்துக்குள்ள இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. நம்ம இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அப்பா அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பி வந்து இந்த இடத்துக்கு வந்து போய் படித்தா பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கணும். அப்படி ஒரு கடுமையான தண்டனை தான் இன்றைக்கி வந்து இந்த 30 ஆண்டு சிறை தண்டனை வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் எந்தவித சலுகையும் இந்த குற்றவாளிக்கு காட்டக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா சலுகை காட்டினா வந்து சுதந்திர காற்று அனுபவிப்பாங்க. அந்த சுதந்திர காற்று கூட வந்து குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் குற்றவாளி குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு கேட்டோம் முடியாதுட்டாங்கல்ல. ஆமாம், அவர் கேட்டிருக்காரு. பட் அவர் கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண பிறகு வந்து நீங்கள் அப்போ யோசிச்சுக்கலாம்ல. அதுவும் வந்து இவர் ஒரு குற்றமும் இல்லையே, இவர் மேலே பல குற்றங்கள் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இன்னும் பல கேஸ் பெண்டிங்கில் இருக்கு போல. பல குற்றங்கள் வந்து செஞ்சு பல கேஸ் வந்து பெண்டிங் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றம். இப்படி ஒரு குற்றம் செஞ்ச குற்றவாளிக்கு தண்டனை என்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிகபட்ச தண்டனைகள் வந்து கொடுத்தா தான் சமூகத்தில் தப்புகள் வந்து நடக்காது. சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சுதந்திரமாக வந்து நடமாட முடியும். அப்படின்ற ஒரு ஒரு பாதுகாப்புக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் வந்து மெயினாக வந்து இந்த ஞானசேகரோட ஃபோனில் இருக்க அந்த வீடியோ தான் மெயின் சர்ச்சையாக இருக்குங்களா சார்? ஆமாம், அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்ஃபோன் தான். அந்த செல்ஃபோனில் என்ன பதிவு செஞ்சுருக்காரு அது ஒன்றுமே போதும் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ். அவரே வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அது. ப்ளஸ் நேரடி சாட்சிகள் நிறைய பார்த்துருக்காங்கல்ல. ப்ளஸ் கேமரா, அந்த பொண்ணு கூட அந்த பையன் எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல. பையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள வந்து செக்யூரிட்டிஸு, மற்ற கேமராஸு, அங்கே வந்து பதிவு வச்சிருக்கிற கேமராஸு, இதில் வந்து பதிவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து தானே சேகரித்து தானே புலன் விசாரணை வந்து கரெக்டாக வந்து சிறப்பு புலன் விசாரணை வந்து குழு வந்து கரெக்டாக விசாரிச்சது ஒரு எந்த ஒரு நூலிலையும் ஒரு குற்றவாளி தப்பிக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவாக வந்து விசாரணை செஞ்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் ஆவணங்களை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கு. ஏர்டெல்லும் வந்து இப்போ இது கொடுத்துருக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணு கொடுத்துருக்கு, சாட்சிகள் வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே வந்து குற்றம் செஞ்சது இவர் தான் அப்படின்றத வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதுனால் இப்படி ஒரு அதிகபட்ச தண்டனை வந்து குற்றவாளிக்கு வந்து வழங்கியிருக்காங்க. கண்டிப்பாக சார், மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.